எனக்கு அருமையானவர்களே, சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாதிருக்கிறபடியினால் ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறார் என்று விளங்குகிறது. சங்கீதம் 41:11, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். சத்துரு எவ்வளவு முயலுகிறான், பேசி பார்க்கிறான், பொய்யை பேசி பார்க்கிறான், பொய்யா உங்களுக்கு விரோதமாக கிரியைகளை நடப்பிக்கிறான், பொய் குற்றச்சாட்டு கொண்டு வருகிறான், பொய்யான அதிகாரங்களை உபயோகப்படுத்தி பொய்யான வதந்திகளை கிளப்பி தவறான விதத்திலே தண்டிக்க முயற்சி செய்கிறான். ஆனாலும் கர்த்தருடைய பிரியம் உங்கள் மீது இருக்கிறபடினால் அந்த சத்துரு உங்கள் மீது ஜெயம் கொள்வதில்லை. தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருடைய பிரியத்திற்காக, உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். யாத்ராகமம் 23:20 படி ஆண்டவர் உங்களுடைய வழிகளை சீர்படுத்தும்படியாக உங்களுக்கு முன்னே ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். அவன் வழியிலெல்லாம் உங்களை காப்பாற்றுகிறான். அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கும் இடத்திற்கு உங்களை கொண்டு போய் விடுகிறார். ஒரு சத்துரும் உங்களை மேற்கொள்வதில்லை. என்னென்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அத்தனையும் கரெக்டா வருது. சத்துரு முயற்சி செய்கிறான், கிரியை செய்கிறான், ஆனாலும் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திலே சேருவீர்கள். எனக்கும் அந்த பாக்கியம், உங்களுக்கும் அந்த பாக்கியம். இதற்கு ஒரே வழி 21ஆம் வசனம், ஆண்டவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். Obey his voice. ஆண்டவர் என்னென்ன வேத வசனத்தின் மூலம், தீர்க்க தரிசனத்தின் மூலம் சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஊழியத்திலும் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக சொல்லுவார். இது எப்படி ஆகும் என்று மரியாள் சொன்னது போல நானும் அநேக முறை துடித்திருக்கிறேன். எவ்வளோ செலவாகும், எல்லாரும் இதை ஒத்துக்கொள்வார்களா, எல்லாரும் உதவி செய்வார்களா, சமுதாயத்திலே என்ன நினைப்பார்கள், இவ்வளவு பெரிய காரியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறாரே. டெல்லியில் ஜெபகோபுரம், எருசலேமில் ஜெபகோபுரம், இன்னும் இந்தியா முழுவதும் ஜெபகோபுரங்கள், இன்னும் காருண்யாவிலே இந்த உயர்ந்த அறிவியல் திட்டங்கள், இதெல்லாம் எப்படி நடக்கும்? எங்கிருந்து ஃபண்ட்ஸ் வரும்? எந்த விதத்திலே இதை செயல்படுத்துவதற்கு மக்கள் வருவார்கள்? மக்களிடம் போய் கேட்டால் இதெல்லாம் முடியாதுங்க, ஆள் வரமாட்டாங்க, இதுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்லுவார், நான் சொல்லுகிறபடி நீ செய்ய யோர்தான் மீது கால் எடுத்து வை, விசுவாசத்திலே வை, இதை சொல்லி இருக்கிறேன் என்று ஜனங்களிடம் சொல்லு. நான் உன் கீழ்ப்படுதலை பார்த்து கவனமாய் என் சமூகத்திலே நீ எச்சரிக்கையாய் இருந்து என் வாக்குக்கு செவி கொடுக்கிறபடினால் ஒரு எதிரியும் அவன் எவ்வளவு முயன்றாலும் உனக்கு விரோதமாக அவன் செழிக்காதபடிக்கு, அவனுடைய திட்டங்கள் செயல்படாதபடிக்கு நான் அடக்கி, அவன் என்ன செய்தாலும் சரி அதை மேற்கொண்டு மேலே உன்னை உயர்த்தி நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன் என்பதை விளங்கச் செய்வேன். இந்த அருளை ஆண்டவர் இன்று உங்களுக்கு தர விரும்புகிறார். அவருடைய வாக்கையெல்லாம் கேட்டு, நன்றாய் கேட்டு, யாத்ராகமம் 23:22 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்வதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் சத்துருவாக இருப்பார். நம்முடைய விரோதிகளுக்கு தேவாதி தேவன் விரோதியாயிருப்பார். ஆம், இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு இன்று கொடுத்திருக்கிறார். God is pleased with you, so he will never allow the enemies to overcome. அவர் சொன்னதை நிறைவேற்றும்படியாக நீங்கள் முன்னே செல்லும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். எபேசியர் 4:30 படி அவர் சொல்வதை செய்யாமல் போனால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அதை செய்யாமல் இருப்போம். யூதாசை பாருங்கள். ஆண்டவர் அவரை
அற்புதங்களை செய்யும்படியாக, பிசாசுகளை துரத்தும்படியாக தெரிந்து கொண்டார். ஆனால் யூதாசோ 30 வெள்ளிக்காசுக்காக பண ஆசை பிடித்து இயேசுவை மறுதலிக்க தன் காலை முன் வைத்தான். ஆனாலும் இயேசு பாருங்கள், அவன் காலை கழுவினார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அவருடைய சரீரத்தை உடைத்து அவனுடைய கையிலே கொடுத்தார். கொடுத்தவுடன் பிசாசு அவனுக்குள் இறங்கினான். யோவான் 13:27 படி இயேசுவே அவனை, நீ போய் 30 வெள்ளிக்காசுக்காக என்னை மறுதலிப்பா என்று அனுப்பி வைத்தார். கெத்செமனை தோட்டத்திலே எதிரிகளை கூட்டிக் கொண்டு வருகிறான். அவரை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறான். இதான் இயேசு என்று அடையாளம் காட்டுகிறான். இயேசு அந்த மொத்தத்தையும் வாங்கிக் கொண்டார். அதன் பிறகு சிநேகிதனே என்று அழைத்தார். சிநேகிதனே என்று அழைத்தார். எதிரியாக யூதாஸ் செயல்பட்டான். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ அவனை சகோதரனாக அழைத்த அழைப்பின்படி சிநேகிதனாக அவர் ஏற்றார். அதைத் தொடர்ந்து அதிகாரம், தேவனிடத்திலிருந்து வந்த அதிகாரம் அவர் அப்படி செய்த பொழுது அவர் மீது இறங்கியது. சிலுவைக்கு போனார். பாடுகளின் வழியே கடந்து சென்றார். அநியாயமான தீர்ப்பின் வழியாக கடந்து சென்றார். தன் ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பி ராஜாதி ராஜாவானார். ஆனால் யூதாசோ நான்று கொண்டு செத்து போனான். நான்று கொண்டு செத்து போனான். எதிரி நான்று கொண்டு செத்து போனான். இயேசுவின் மீது பிதாவாகிய தேவன் பிரியமாயிருக்கிறார் என்பதை இதன் மூலம் காண்பித்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். தைரியமாயிருங்கள். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற சிலுவையானாலும் சரி உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது சத்ரு உங்கள் முன்பதாக விழுவான். கர்த்தருடைய பிரியம் உங்கள் மீது இருக்கிறது என்று உலகமே அறிந்து கொள்ளும். லூக்கா 6:27 எப்படி நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும்? சத்துருக்கள் விஷயத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 28 சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். 29ஆம் வசனம், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் அறைய கொடு. உன் அங்கேயே எடுத்துக்கொண்டால் உன் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்துரு. அந்த பொருளை போய் பிடுங்காது. அடுத்த பொருளையும் கொடுத்துரு. எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டு சத்துருக்களுக்கு விசேஷமாக இதை செய். 30ஆம் வசனம், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. அவன் பிடுங்கிட்டு போனாலும் திரும்ப கேட்காத. நீதிமொழிகள் 24:17 உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களிகூறாதிருப்பதாக அழு. சத்துரு விழுந்து போனானே, அவன் ஆத்மா கெட்டு போச்சேன்னு அழு. அது ஆண்டவருக்கு பிரியமானது. ரோமர் 12:20 படி உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மீது அவள் தலையின் மீது நீ குவிப்பாய். யூதாசுக்கு அது நடந்தது. சிநேகிதனே என்றார். அவன் போய் தூக்கு மாட்டிட்டு செத்து போனான். அக்கினி தழலை அவன் மேல் குவிப்பாய். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய நேசம் உங்கள் மேல் இருக்கிறது, பிரியம் இருக்கிறது. ஆகவே ஒரு சத்ருவும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. தைரியமாக இருங்கள். நீங்கள் மேலே வருவீர்கள். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள். அவருடைய பிரியத்தினால் திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். சத்துருக்களும் உங்களை நேசிக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். உங்களை கனம் பண்ணும்படி, ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு சாட்சி சொல்லும்படி செய்வார். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்று தருவாராக. God bless you. ஏசப்பா, நொந்து போயிருக்கும் மத பிள்ளைகள் இருதயத்தை உமது வசனத்தின் மூலம் என்று ஆறுதல் படுத்தினதற்காக நன்றி. அவர்களுக்கு பயமே இருக்கக்கூடாது. அவர்கள் உமது பிரியத்தை பெற, உமது சத்தத்தை கேட்டு அதன்படி எல்லாவற்றையும் பயபக்தியோடு செய்ய, ஊழியத்திலே இணைய, ஊழியத்தை தாங்க, எல்லாரையும் சுமக்க
சத்துருக்களை நேசித்து, எதிரிகளை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களுக்காக பரிதபித்து ஜெபிக்க அருள் புரியும். உமது இருதயத்தை தாரும் ஐயா, தாரும். நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த அருளை அவர்கள் மீது வைத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் அவர்களுக்கு உமது பிரியத்தின் நிமித்தம் சத்துருக்களுக்கு மேலாக அவர்களை உயர்த்தி போய் சேர வேண்டிய இடத்திற்கு அவர்களை கொண்டு சேர்த்து கனம் பண்ணும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. 2026 எல்லாம் வல்ல இறைவனுடைய வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜனவரி 3, ஜனவரி 4, 3ஆம் தேதி வாலிபர்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன். திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைத்து திருச்சபை மக்களும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர். நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்முடைய இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம். நீங்கள் மாத்திரல்ல, உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும். தெரிந்த எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். இயேசு அந்த இடத்திலே உலாவுவார். அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். நடைபெறும் இடம் YMCA மைதானம், நந்தனம், அண்ணா சாலை, சென்னை 6,35,000.